நம்ம மியூசிக்கல் காப்பிரைட்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் காப்பிரைட்ஸ் இருக்குதா? மியூசிக்கல் காப்பிரைட்ன்றது வந்து நம்ம ஒரு பண்டில் ஆஃப் ரைட்ஸாக தான் பார்க்க முடியும். ஒரு காப்புரிமைன்னு பார்க்க முடியாது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் காப்புரிமையாக தான் அதை பார்க்க முடியும். தொடர்ந்து ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் வருது? ரகுமானுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துல? ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஃபில்ம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமான ரைட்டு மட்டும்தான் கொடுக்குறாரு. இளையராஜா பாடினா காசு கேட்குறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பேஷிங் நடக்குதுல்ல, அது காமன் பீப்புளுக்கு எப்படி இதை பற்றின புரிதல் ஏற்பட வேண்டியது? இளையராஜா பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸை 1970s 80s சாங்ஸ் எல்லாம் அவர் மொத்தமாக ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காருன்றதுல வந்து டவுட் இல்லை. அதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்லேயும் வருது. எனக்கு ஒரு சாங் பிடிச்சிருக்கு, என்னை வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டா? நான் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸில் நான் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே தடை கொடுக்க முடியாது. மோர்தன சேட்டுக்கு வர இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு வந்து இளையராஜா விசஸ் சரிகமாவில் வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அது வந்து மியூசிக்கல் காப்பிரைட்ஸை பற்றின இது. நம்ம மியூசிக்கல் காப்பிரைட்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் காப்பிரைட்ஸ் இருக்குதா? மியூசிக்கல் காப்பிரைட்ன்றது வந்து நம்ம ஒரு பண்டில் ஆஃப் ரைட்ஸாக தான் பார்க்க முடியும். ஒரு காப்புரிமைன்னு பார்க்க முடியாது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் காப்புரிமையாக தான் அதை பார்க்க முடியும். மியூசிக் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா லிரிசிஸ்ட், அந்த பாடல் எழுதுறவருக்கு ஒரு காப்பிரைட் இருக்குது. அந்த பெர்ஃபார்மர், அந்த பாட்டை பாடுறவங்களோட ரைட்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மர் அப்படின்னாலே அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அதை மியூசிக் அரேஞ்ச் பண்ணுறவங்க, கம்போசர், அவங்களுக்கும் ரைட் இருக்குது. அப்புறம் அதை இப்போல்லாம் வந்து ஆட்டோ டியூன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லை அதை சவுண்டை மாற்றுறாங்க. அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணணும். அந்த லைசன்ஸும் வந்து காப்பிரைட் மேலே தான் டிரைவ் ஆகுது. ஸோ இது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கம்போசருக்கு இத்தனை ரைட்ஸும் இருக்குது, மியூசிக் காம்போசிஷனுக்கு இத்தனை ரைட்ஸும் இருக்குது. இந்த கம்போசர்ன்றவர் வந்து இந்த குரூப்பை ஹி பிரிங்ஸ் இட் டுகெதர். அவர் தான் வந்து இதெல்லாம் இந்த குரூப் இவங்க தான் பாடணும், இவங்க தான் ஃப்ளூட் வாசிக்கணும், இவங்க தான் கிட்டார் வாசிக்கணும்னு அதை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறாங்க. அது பண்ணதுக்கப்புறம் த சாங் பிலாங்ஸ் டு த கம்போசர். இப்போ இந்த மியூசிக் கம்போசர் ஆர் மியூசிக் ப்ரொடியூசர் இவர் வந்து இந்த மியூசிக்கை ஒரு ஃபில்மில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்குறாரு. அந்த மியூசிக் அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்குற டேர்ம்ஸ் தான் வந்து இதை டிஃபைன் பண்ணுது. இப்போ அவங்க வந்து மொத்தமாக அந்த சாங்கை விற்றுட்டாங்க ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அப்படின்னா த சாங் பிலாங்ஸ் டு த ஃபில்ம் ப்ரொடியூசர். இல்லை, ஃபில்ம் ப்ரொடியூசர் கிட் வந்து வெறும் அந்த அந்த மூவியில் அந்த பிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரைட் இருக்குது, மீதி ரைட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா அது வேற ரைட்ஸ். இன்னொரு கிளாரிட்டி இங்கே தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ மூவி ப்ரொடியூசர்கிட்ட ஒரு சாங்கை வித்துட்டாங்க அப்படிங்கிறது ஃபைனலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த சாங். நீங்கள் அந்த சாங்கை மட்டும் அந்த டைப்பில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே? அந்த டைப்லனா அந்த மூவிக்குள்ள இருக்குதுன்னா மூவிக்குள்ள, வெறும் ஆடியோவான ஆடியோக்குள்ள. ஆமா, யூ கேனாட் ரைட்ஸ் இருக்குங்கிறதுனால நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? இல்ல பண்ண முடியாது. ஸோ எதுக்காக அந்த கான்ட்ராக்ட்ல தான் அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வரும். எதுக்காக நான் ரைட் கொடுக்குறேன், எவ்வளோ ரைட் கொடுக்குறேன், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ரைட் கொடுக்குறேன், எந்த பர்சன்ஸ்க்கு ரைட் கொடுக்குறேன் அப்படின்றது கான்ட்ராக்ட்ல டிஃபைன் ஆகும். இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் இந்த சிக்கல் வருது? வந்து ரகுமானுக்கு இந்த மாதிரி வரல, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல, தொடர்ந்து ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் வருது? ரகுமானுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடத்துல? ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போனா இளையராஜா சாங்ஸ் ஆர் மோர் பாப்புலர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எவர் கிரீன் அப்படின்னு வருது. 1970s சாங்ஸ் கூட இப்போ இருக்கிற பசங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால மேபி அந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டன் ஆகுது. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஃபில்ம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமான ரைட்டு மட்டும்தான் கொடுக்குறாரு. இப்போ ஜெய்ஹோ பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு அந்த மூவியில் இருக்குது, அவ்வளோதான். மீதி ரைட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவர் வந்து அதை லாங்குவேஜ் மாற்றி பாடுறாரு, வேறு ஆர்கனைசேஷன்ஸுக்கு கொடுக்குறாரு, வேறு வேறு ஸ்டேஜஸில் அதை பாடுறாரு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இவரே வச்சுருக்காரு. இப்போ இது எல்லாமே வந்து அவர் ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டு இருந்தா ஹி கேன் நாட் டு. ஸோ இப்போ இதெல்லாம் இவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. அப்போ இந்த கிளாரிட்டிலாம் தெரியாமலே இளையராஜா பாடினா காசு கேட்குறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பேஷிங் நடக்குதுல்ல, அது
புரிஞ்சு பண்றாங்களா இல்ல எந்த எந்த மாதிரி இதை காமன் பீப்புளுக்கு எப்படி இதை பத்தின புரிதல் ஏற்பட வேண்டியது இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த தெளிவு இருக்குங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் என்னன்னா, அந்த நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. அதுக்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. பாப்புலரான ஆர்டிஸ்ட்ன்றனால வேணா வி மே கம் டு நோ அபௌட் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இளையராஜா பார்த்தீங்கன்னா, அவரோட சாங்ஸ 1970s, 80s சாங்ஸ் எல்லாம் அவர் மொத்தமா ஃபில்ம் ப்ரொடியூசருக்கு குடுத்துருக்காருன்றதுல வந்து டவுட் இல்ல. அதுதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் வருது. அது மொத்தமா அவங்க கிட்ட குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அந்த ஃபில்மோட பார்ட் மட்டும் இல்லாம, அந்த ப்ரொடியூசரோட அசெட்டா மாறிடுது. அதனால அந்த ப்ரொடியூசர் கிட்ட அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் ரைட்ஸோட வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து அது மாறி இருக்கும் பொழுது எப்படி அந்த ஓல்டு அக்ரிமெண்ட்டே எப்படி இதுக்கு செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா, இப்போ இந்த டெல்லி ஹைகோர்ட்ல இருக்க கேஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இளையராஜாவோ, இல்ல இளையராஜாவோட சேர்ந்து இருக்கவரோ, அந்த சாங்ஸ வந்து iTunesல, YouTubeலலாம் அப்லோட் பண்றாங்க. அந்த அப்லோட் பண்ற ரைட் சரிகமா மட்டும் தான் இருக்குன்றது தான் வந்து இங்க கேஸு. ஸோ நீங்க சொல்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட். இதுலயே கூட ஓனர்ஷிப்ன்றது வந்து கிளாரிட்டி இருக்கு. அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஸ்கோப் தான் வைடன் ஆயிட்டே போகுது. ஸோ அந்த ஓனர்ஷிப் அவங்களுக்கு குடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் சேனல் நம்ம சூஸ் பண்ண முடியாது. இல்ல ஓனர்ஷிப் குடுத்துட்டாலும் கூட, உங்களுக்கு நான் இத குடுக்க வரைக்கும் தான் உங்களுக்கு ஓனர்ஷிப். நீங்க சோல் ஓனர்ஷிப் நான் வந்து உங்கள்ட்ட காசு வாங்கிட்டேங்கிறதுக்காக நீங்க என்னைய வந்து அடிமையா பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற மாரி தானே இது. இது வொர்க் ஃபோர்ஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி தானே கிரியேட்டிவ்க்கும் பார்க்க முடியும். இல்ல நான் ஏதாவது தப்பா புரிஞ்சிருக்கிறேனா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இதுல நமக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லங்க. இப்ப நான் நெறைய கேஸஸ் வருது நமக்கு நாவெக்ஸ், ஹரேகாமா இந்த மாரி கம்பெனிஸ் கிட்டேருந்து. ஐபிஆர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இம்மீடியட்டா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு பப்ளிக் ப்ரோகிராம் நடத்தியிருக்கீங்க. இந்த பப்ளிக் ப்ரோகிராம்ல எங்க பாடல போட்டிருக்கீங்க. அதனால இதுதான் பில் அப்படின்னு. அதுல எந்த பாட்டு யூஸ் பண்ணோம், எப்போ யூஸ் பண்ணோம், எத்தன வாட்டி யூஸ் பண்ணோம், அந்த சாங்கோட பிட் எவ்வளோ ஃபுல் சாங்க ப்ளே பண்ணுமா, கம்மியா ப்ளே பண்ணுமா, இல்ல உங்களுக்கு அத என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான என்ன ரைட் இருக்கு? ப்ரொடியூசர் உங்களுக்கு என்ன ரைட் குடுத்துருக்காரு? கம்போசர் என்ன ரைட் இருக்கு? எதுவுமே டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இன்ஃபாக்ட் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு அந்த என்ன என்ன பாட்ட வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போதே வந்து ரொம்ப நெறைய சாங்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெப்பர்ட்வார் அதாவது இந்த லிஸ்ட்லேருந்து நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க. அந்த லிஸ்ட்ல எந்த சாங் ப்ளே பண்ணியிருக்கோன்றது வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஏதாவது கேட்டா, எங்களோட பெர்சன் அங்க இருந்தாங்க. நாங்க வந்து அங்க நாங்க ஆடிட் பண்ணோம். அந்த ஆடிட்ல தெரிய வந்தது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நான் டிரான்ஸ்பரண்டா போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி. இப்போ இந்த சாங் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க சொன்னீங்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் இதுல இருக்குது அப்படிங்கிறது. பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு இது இருக்கு, லிரிக்ஸுக்கு ஒரு இது இருக்குது. ஆனா ஓவராலா சாங்கா பார்க்கும் பொழுதும் அதுக்கு ஒரு தனி காப்பிரைட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய ஒருத்தர், ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் ஒரு சாங் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறார். அவர் வாசிச்சது தான். ஆனா அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணும் பொழுது கம்போசர் தான் அந்த நோட்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. அந்த கிரியேட்டிவ் நாலேஜ் முழுக்க அந்த இதுதான் இருக்குது. அந்த ஃப்ளூட்டிஸ்டுக்கு நான் தான் வாசிச்சதுனாலேயே அவருக்கு அந்த ரைட்ஸ் வந்து இதாக முடியுமா? ஏன்னா நாலேஜ் கிவன் பை மியூசிக் கம்போசர். இதுவுமே கூட அந்த கான்ட்ராக்ட்ல தான் டிபெண்ட் ஆகும். சில டைம்ல வந்து ஒரு ஃபீச்சர்ட் பிளேயரா வந்து அவர் வாசிக்கிறாரு அப்படின்னா கான்ட்ராக்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் வந்து அந்த மியூசிக் அவர் கொண்டு வந்து அவரே வாசிப்பாரு. இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தட் சாங். அந்த சாங்ல அது ஒரு பகுதியா மாறிடும். பட் இதுதான் நீ ப்ளே பண்ணணும், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் கம்போசிஷன், இதுக்குள்ள தான் நீ ப்ளே பண்ணணும்னா, அவர் வந்து பர்சனல் ஜாய்க்கு ப்ளே பண்ணிக்கலாமே தவிர பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸா அவர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சாங் பிடிச்சிருக்கு. அந்த சாங்கை வந்து நான் வந்து பாடுறேன். என்னை வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் உண்டா? நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு பர்சனல் சுச்சுவேஷன்லையோ ஒரு பார்ட்டிலையோ, அதாவது ஒரு பர்சனல் பார்ட்டியில் இல்லைன்னா ஒரு ஒரு சேரிட்டபிள் ஒகேஷனில் நான் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸில் நான் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே தடை கொடுக்க முடியாது. இப்போ இம்ப்ரோவைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? இப்போ இம்ப்ரோவைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட் சாங்கை வந்து இன்ஸ்ட்ருமெண்டலில் ஒரு வயலின்லேயோ ஒரு கிட்டார்லேயோ இல்லை ஃப்ளூட்லேயோ இல்லை வீணாவிலையோ எப்படி என்டையர் சாங்கையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த என்டையர் நீங்கள் ஏற்கனவே காப்பிரைட்ஸ் சொல்கிறீங்கல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எதுவுமே இதுக்கு
பொருந்தாது இல்ல. ஜஸ்ட் அந்த மெலடியை வந்து நம்ம பண்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்றோம். ப்ளே பண்றோங்கல்ல, அது வந்து காப்பிரைட்ஸ்க்கு வருமா? டெரிவேட்டிவ் ஒர்க்னு வரும். ஸோ அந்த அந்த ஒரிஜினல் ஒர்க்லேருந்து இது டிரைவ் ஆயிருக்கு. அதனால நமக்கு லைசன்ஸ் தேவை. அகைன் இதே தான். இந்தியாவில் நம்ம காப்பிரைட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோப் வைடாக இருக்குது. பர்சனல் யூஸு, ஃபிலசாபிக்கல் யூஸு, சேரிட்டபிள் யூஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸெப்ஷனாக நிற்குது இந்தியாவில். வேறு கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸ்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே கொடுக்குறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து பப்ளிக் பர்ஃபார்மன்ஸாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுறோம், டிக்கெட்டட் ஈவெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்ம லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பாடுறேன். அது வந்து பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸாக இல்லை, நான் பாடுறேன், பாடி வந்து சோஷியல் மீடியாவில் போடுறேன். அதில் வந்து எனக்கு ரெவன்யூ வருது. அதே மாதிரி நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நான் ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் அதை வந்து இது பண்ணுறேன். அதுக்கு எனக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, அதை வந்து இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்க அப்படிங்க. அதுலேருந்து எனக்கு ரெவன்யூ இருக்குது. அந்த ரெவன்யூ இவ்வளோ தான் வரும், இதுதான் என்னோட ரெவன்யூன்னு இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் அன்இன்டெண்டட் ரெவன்யூவாக இருக்குது. இதுக்கு வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம பாடுறோம், இல்லை நம்ம பாடுறோம், யாரோ அதை காப்பி வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க, நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு இன்சிடென்டல் ரெவென்யூ வருது அப்படின்னா அது வந்து கன்சிடர் ஆகாது. ஆனால் அதிலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக அதை இவால்வ் பண்ணுறோம், இனிமேல் நம்மளை கூப்பிட்டு ப்ரொஃபஷ்னலாக பாடுங்க, அப்புறம் அந்த ப்ரொஃபஷ்னலாக பாடும்போது நமக்கு இன்கம் வருதுன்னா தென் லைசன்ஸ் வில் ஆப்ரேட். இப்போது ஒரு மியூசிக்கல் ஷோவில் பாடுறது அப்படிங்கிறது வந்து லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மியூசிக்கல் ஷோவில் பாட முடியுமா? ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அந்த எக்ஸெப்ஷன் திருப்பி அங்கே ஆப்ரேட் ஆகும். பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலோ இல்லை டிக்கெட்டட் ஈவெண்ட்டாக கமர்ஷியல் இன்கம் வர ஈவெண்ட்டாக இருந்தாலோ டெஃபினட்டாக லைசன்ஸ் வேணும். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் இது வந்து மியூசிக்கில் சொன்ன மாதிரி ட்ராயிங்க்கு இல்லை வேறு எதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் காப்பிரைட் பண்ண முடியும்? எதெல்லாம் காப்பிரைட் பண்ணலாம்? காப்பிரைட் ஆக்ட், நம்ம காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் 1957 பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஒர்க், ஃபில்ம், சினிமாட்டோகிராஃபிக் ஒர்க், ஆர்டிஸ்டிக் ஒர்க், லிட்ரரி ஒர்க் எல்லாமே வந்து காப்பிரைட்டபிள். இப்போ வந்து சாஃப்ட்வேருமே அதில் காப்பிரைட்டில் தான் வருது. ஸோ சட்டப்படி பார்த்தீங்கன்னா எதை வந்து ஒரு மீடியம் மேலே, ஒரு பேப்பர்லேயோ ஒரு ஷீட்லேயோ இல்லை ஒரு துணி மேலேயோ அதை வந்து எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், எதை நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து காப்பிரைட்டில் தான் வருது. ஒரு மியூசிக்கை கூட நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் டிஸ்கில் ஃபிக்ஸ் தான் பண்ணுறோம், அதனால அது காப்பிரைட்டில் வருது. ஸோ சட்டப்படி ஆனால் நம்ம அந்த பேப்பரில் அதை வரைஞ்சிட்டோ எழுதிட்டோ கீழே வந்து அந்த காப்பிரைட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், சியில் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம பேரை போட்டு அந்த இயரை போட்டுட்டாலே அது காப்பிரைட் நோட்டீஸ் அப்படின்னு கணக்கு. அதாவது அதுவே வந்து நான் காப்பிரைட் பண்ணது அப்படின்றதுக்கு போதும். ஆனால் இது டாக்குமெண்ட்டாக எங்கே போய் அவங்க பார்க்க முடியும்? இது காப்பிரைட் பண்ணது இல்லை, நான் இதை காப்பிரைட் இவர் தான் சோல் ஓனர் அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஒரு 1860 ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில், பெர்ன் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியில் இதை டிசைட் பண்ணப்பட்டது. அதாவது ஒரு கிரியேட்டர் வந்து எங்கேயுமே போய் பதிவு செய்ய அவசியம் கிடையாது. அவர் இந்த காப்பிரைட் பேர் இயர் போட்டுட்டாலே காப்பிரைட்டட் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கமர்ஷியல் ஒர்க்குக்கு இல்லை பெருசாக பப்ளிக் ஒர்க்காக இருந்தால் வி ஆல்வேஸ் அட்வைஸ் நீங்கள் காப்பிரைட் பண்ணுங்க அப்படின்னு. காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு காப்பி நம்ம கொடுக்கணும். பாட்டோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை புக்கோ எதை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு காப்பி நம்ம அனுப்பிச்சிட்டு அந்த காப்பி வந்து பதிவாயிட்டு அதில் ஒரு நம்பர் நமக்கு வரும், காப்பிரைட் ரெஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்னு. அது வந்து நமக்கு கமர்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு கமர்ஷியலாக இருக்கவங்க இண்டிவிஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேகசின் நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மேகசின் நடக்குதுன்னா ஒரு டெய்லி மேகசினாக இருக்கலாம், டெய்லி நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை ஃபோர்ட் நைட் மேகசினாக இருக்கலாம். இந்த மாதிரியான மேகசின் இருக்கும். வாரம் நம்ம போய் காப்பிரைட் ஒரு தனித்தனி நம்பர் வாங்க முடியுமா? இல்லை ஒரே இதுவாக அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு காப்பிரைட் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு கலெக்டிவாக பண்ண முடியுமா? கலெக்டிவாக பண்ணலாம். ஆனால் ஆர்கைவாக நம்ம வந்து லாஸ்ட்டாக இயர்லி ஆனுவல் இஷ்யூ அப்படின்னு ஒன்று கொடுக்குறோன்னா அதையும் நம்ம காப்பிரைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மேகசின் ஸ்ட்ரக்சரை நம்ம காப்பிரைட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரியான காப்பிரைட் இதெல்லாம் பண்ணும் பொழுது சாதாரணமாக இருக்கிறவங்க தனக்கு இதெல்லாம் காப்பிரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுனா எதெல்லாம் காப்பிரைட் பண்ண முடியும்னு இது பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இல்லை ரைட்டராக இருக்கோம், இல்லை மியூசிஷியனாக இருக்கோம்னாலே நம்ம காப்பிரைட் ஆக்ட் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அவசியமான விஷயம்.
அது வந்து நம்மளோட கம்ப்ளைன்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரியணும் நம்ம உரிமைகள் என்ன, அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், நம்ம மியூசிக் யூஸ் பண்ணுறோமா இல்லை ரைட்டிங் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா அந்த ரைட்டரோட இல்லை அந்த மியூசிஷியனோட காப்பிரைட் ரைட்ஸ் என்ன, லைசன்ஸ் எது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம காப்பிரைட் ஆக்டில் இருக்குது. ரெண்டாவது, நம்ம க்ரோத்தில் வந்து நல்ல க்ரோத் அடையணும் நம்ம கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பிகினிங்லேயே இனிஷியேஷன்லேருந்தே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்பவே இந்த கிளாரிட்டியோடு நம்ம பண்ணோம்னா க்ரோத் பெட்டராக போகும். இப்போது நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதில் ஒரு டிசைன் பார்ட் இருக்கும், லாஜிக்ஸ் பார்ட் இருக்கும், அப்புறம் கோடிங் பார்ட் இருக்கும், அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் அவுட்புட்டாக இருக்கும். இது ஃபைனல் ப்ராடக்ட் அவுட்புட் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை அல்காரிதம்லேருந்து எல்லாத்தையுமே டிசைன் பார்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு காப்பரேட் பண்ணணுமா? இந்த கமர்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் வந்து இந்த பிளாட்ஃபார்மை வெளியேற்படுத்துகிறாங்க, இப்போ பப்ளிக்காக கொண்டு வராங்களோ அவங்க வந்து இந்த கோடர்ஸ் கிட்டேருந்து, டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து, டிசைனர்ஸ் கிட்டேருந்து, இவங்க கிட்ட ஆர்டிஸ்டிக் இந்த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லார்கிட்டையும் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கும் போது டெஃபினட்டாக ஒரு கமர்ஷியல் மோட்டிவோடு தான் வாங்குவாங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக காப்பிரைட் இவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ என் கம்பெனியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு சேலரி கொடுத்து நான் ஒரு வேலையை செய்ய சொல்கிறேன். அந்த வேலையை செய்ய சொல்கிறதுனாலே டேரெக்டாக எனக்கு அந்த காப்பிரைட்டு டேரெக்டாக இது வருமா, இல்லை அந்த நபர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படின்னாக்க அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது எனக்கு நான் அசைன் பண்ண வேலையை அவர் செஞ்சு கொடுக்குறாரு, அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது காப்பிரைட்டை அவர் கிளைம் பண்ண முடியுமா? அவர் 2 விதமான வேஸில் நம்ம வந்து இப்போ டெவலப்மெண்ட்டே எடுத்துக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். அவராக ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து இந்த ஃபோட்டோகிராஃப் உங்கள் பிளாட்ஃபார்முக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா காப்பிரைட் அவருது. நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை ஒரு அசைன்மெண்ட்டுக்கு என்கேஜ் பண்ணி ஹையர் பண்ணி இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் எடுக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த காப்பிரைட் உங்களுக்கு. ஸோ சம்பளம் கொடுத்துட்டாக்கா அந்த காப்பிரைட்ஸ் நமக்கு சேலரிடு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு. பட் அதுலேயுமே கூட நம்ம காப்பிரைட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அதில் ஒரு அசைன்மெண்ட் வரும். ஏன்னா அதில் காப்பிரைட் எடுக்கிறவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் வேறு, கம்பெனியாக இருந்தால் வேறு. ஒரு கம்பெனி கேனாட் பி காப்பிரைட்டை வந்து கம்பெனி தயாரிக்க முடியாது, காப்பிரைட் ஒரு மனுஷனால தான் முடியும். ஸோ அந்த மனுஷன் வந்து அசைன்மெண்ட் பண்ணி ஆகும். இப்போ நான் ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருக்கிறேன், அந்த டைரக்டரை வந்து நான் கம்பெனிக்கு அசைன் பண்ண முடியும், அப்படி தானே? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணுறீங்க, இந்த ஒரு எங்களோட கம்பெனி ப்ரோக்ராமுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கொடுன்னு. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பிலாங் டு யூ. பட் நீங்கள் அதை காப்பிரைட் பண்ண போனால் அதில் ஃபோட்டோகிராஃபர் யார் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்கு அந்த ரைட் இருக்கு, நான் தான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு டெரிவேட்டிவா நம்ம வந்து இது அசைன்மெண்ட் வாங்கிட்டு we can அந்த the asset belongs to you. அந்த காப்பிரைட் பண்ண ஃபோல்டர் உங்களோட ஃபோல்டர், ஆனா அதை நான் எடுத்தேன் அப்படின்ற மதிப்பு வந்து எனக்கு, அந்த உரிமை எனக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு டைம்ல இது என்னோட ப்ராடக்ட் அப்படிங்கிறத இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும் பொழுது அது எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? அது கேட்டுட்டு பண்ணணும். அது உங்க கம்பெனியோட ப்ரோக்ராமு இல்லை உங்களோட அசெட்டா இருந்தா நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இதை நான் ஷோ பண்ணிக்கலாமா, இல்லை நான் இந்த கம்பெனிக்கு நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் காட்டலாமான்னு உங்களை கேட்டுட்டு தான் போட முடியும். அவரால் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அசெட் வந்து இங்கே சொந்தங்கிறதுனால அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்படி கிளைம் பண்ணிக்க முடியாது, கேட்டுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு லோகோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனி கிரியேட்டிவ் ஒர்க் அப்படி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எங்கள் மேரேஜ், எங்கள் ஃபேமிலி மேரேஜ்க்கு உங்களை என்கேஜ் பண்ணுறோம், அதில் சில ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அவர் வந்து கேட்கணும் இந்த என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். அது நம்ம ஓகேன்னு சொன்னால் தான் அவர் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து நல்ல ப்ரீஃபாக வந்து இந்த காப்பிரைட்டை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்த மோர் தென் சாட்டில் இன்னொரு டைட்டிலில் நம்ம பேசுவோம். ஷூர், தேங்க்யூ.